ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீமா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தாங்க. ஒரு கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு புளி தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எவ்வளோ பேருக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வாங்கி வச்சுருக்க மீனெல்லாம் போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீனை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4-5 வாட்டி நான் கட் பண்ணியே வாங்கிட்டேன். இந்த மாதிரி கழுவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம குழம்புல போட வேண்டிய மீனெல்லாம் போட்டுடலாம். கடைசியாக 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுனோன்னா நம்ம மீன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மீனை போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வறுக்க வேண்டிய மீனையும் வறுத்தடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு கொதிச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காதுங்க. கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள். நம்ம கடைசியாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும் எப்பொழுதுமே மீனை போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான் இன்னையோட சிம்பிளான லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.